பிரேயர். சரிங்க, நல்லது. பிரேயர் ஆரம்பிங்க. ஓம் 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 ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவாய வித்மகே விரிஞ்சி வந்தய தீமகே தந்தோ வாணி பிரசோதயா. ஓம் ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிரீதம் ஆதார சர்வ வித்யானம் கயக்ரீவமுபாஸ்மகே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சே குரு சுக்ர சனியஸ்ப ராகவே கேதுவே நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானம் சபே பவலோகினம் நிதியே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைக்கும் வித்தகரே சற்குரு நிற்கும் நமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. வணக்கம். வணக்கம். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் விஸ்வநாதன் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப நம்ம படிக்கிற படிப்பானது வணக்கம் வணக்கம் நம்ம படிக்கிற படிப்பானது எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும். இப்ப மனிதன் கண்டுபிடிச்சதே மகத்தானது என்னன்னா எழுத்து. எண்ணு எழுத்து. இந்த எண்ணு எழுத்து இருக்கிறதுனாலதான் நம்ம நம்ம என்னென்ன நினைக்கணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போக முடியுது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை திருப்பி பார்க்கலாம். அப்ப அந்த எண்ணுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு பாருங்க. எழுத்துக்கும் எண்ணுக்கும். இதை ஆஃப் பண்ணிருங்க. முதல் எல்லாரும் நோட்ல போட்டு விட்டுருங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் கவனிங்க. அப்ப எண் அப்படின்னு சொன்னோம்னா நம்பர், எழுத்து லெட்டர். அப்ப ஆங்கிலத்தில் 26 லெட்டர்ஸும் இந்த 9 எழுத்துக்கள் தான் நமக்கு தேவை. சரி, அதுக்கு முன்னாடி நம்பர் 1 போட்டு சூரியன் அப்படின்னு இருக்கேன். ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த சூரியனுக்கு என்ன பவர்? சூரியன் அப்படின்னா 1. ஆதிக்க சக்தி. சூரியன்னா ஆதிக்க சக்தி உடையது. 2 சந்திரன். புரட்சிகளின் புகழொளி. புரட்சிகளின் புகழொளி. புரட்சிகளின் புகழொளி. 3 குரு பகவான். குரு கலைகளின் ஞான சக்தி. கலைகளின் ஞான சக்தி. 4 ராகு பகவான். காரிய சித்தி. காரிய சக்தி. 5 புதன் பகவான். புத்திர சாதுரியம். புத்தி சாதுரியம். புத்தி புத்தி சாதுரியம். 5 புதன். 6 சுக்கிரன். கலைவசியம். கலைவசிய எண்.
8 சனி. அஞ்சாத நெஞ்சன். அஞ்சாத நெஞ்சன் யாருக்கு கட்டுப்படாதவர்? கேதுங்க சார். தீர்க்கதரிசி. 7 கேது, தீர்க்கதரிசி. 7 தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. 8 சனி, அஞ்சாத நெஞ்சன். செவ்வாய் சாதிக்கு மனமுடையவன். சாதிக்க மனமுடையவன். இப்ப சூரியன்ல 1ஆம் நம்பர் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா, கண்ணுல நோய் வரும், எலும்புல நோய் வரும், தண்டு வடத்துல நோய் வரும். ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் காரருக்கு நோய் என்ன நோய் வரும் அப்படின்னா கண்ணுதான் பாதிக்கும். மூணாம் நம்பர் குரு. அடுத்து சந்திரன். 2ஆம் நம்பர் சந்திரன், 3ஆம் நம்பர் குரு. இப்ப 2ஆம் நம்பர் சந்திரனுக்கு போறோம். சந்திரனுக்கு ரத்தத்துல, நுரையீரல்ல, அப்ப ஆஸ்துமா, வீசிங் ட்ரபிள், பைங்கிற வார்த்தை உரம், பித்தப்பையே, கர்ப்பப்பையே, பையி பூராமே சந்திரன். பையில வர நோய் கூட சந்திரன். சரி. 4ஆம் எண் ராகு. 3 குரு. கொழுப்பு கட்டி. கொழுப்பு கட்டி, வயிறு, ஜீரண கோளாறு, இதெல்லாம் 3ஆம் நம்பருக்கு குரு. சரி. அடுத்து 4ஆவது நம்பர் ராகு. ராகு தோல்ல நோய், கேன்சரு, இதெல்லாம் ராகு. ஆறாம் நம்பர் சுக்கிரன். 5 புதனுங்க சார். 5ஆம் நம்பர் புதன். கவனமா இருக்கீங்க. 5ஆம் நம்பர் புதன். புதன்ங்கிறது ரத்த, நம்முடைய நரம்பு மண்டலத்துல நரம்பு, தோல் நரம்பு, தோட ஒட்டிய நரம்பு, தோளோட ஒட்டி இருக்கக்கூடிய தோல்ல வரக்கூடிய தடிப்பு, அரிப்பு, இதெல்லாம். அதாவது புதன், ராகு, கேது, இதெல்லாம் தோல் சம்பந்தமான நோய்கள் தான் அதிகமா வரும். அடுத்து 6ஆம் நம்பர் சுக்கிரன். சுக்கிரன்னா சுகர், சத்து குறைவதால வரக்கூடிய நோய் சுகர். சத்து குறைவினால வரக்கூடிய நோய் உப்பு சத்து, சுகர், இதெல்லாம் வரக்கூடிய. அடுத்து 7ஆம் நம்பர் கேது. கேள்வி ஏற்கனவே சொன்னேன், அதுவும் தோல் சம்பந்தமான பிரச்சனை. அடுத்து 8 சனி. சனினா நரம்பு மண்டலம், பிட்ஸ், நரம்பு பாதிக்கிறது, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாமே சனி வரலாம். செவ்வாய். செவ்வாய்னா ரத்தத்தில் ஏற்படுகின்ற பிரஷர், ரத்தத்தில் ஏற்படும் அழுத்தம், பிரஷர். சக்தி குறைபாடு, அதாவது உற்பத்தி, உடலில் உள்ள
வீரியம் குறைபாடு அப்படின்னு இருக்கு. வீரிய குறைபாடு. ஒரு விஷயம் எட்டுக்கு நரம்பு மண்டலம், நரம்பு தளர்ச்சி, வேற என்னங்க சார் இன்னொன்னு? எட்டுக்கு நரம்பு மண்டலம், நரம்பு தளர்ச்சி, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் குறைஞ்சிருங்க, அதாவது ஸ்டெமினா எல்லாம் குறைஞ்சிருமாங்க, தளர்வு, உடம்பு தளர்வு, தளர்ச்சி. பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன். முயற்சியே முதல் தெய்வம், முயற்சியே முதல் தெய்வம், முயற்சியே முதல் தெய்வம், அதிர்ஷ்டம் அடுத்த தெய்வம், அதிர்ஷ்டம் அடுத்த தெய்வம், முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேரும்போது வெற்றி என்னும் வாசல் திறக்கும். முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேரும்போது வெற்றி என்னும் வாசல் திறக்கும். சார் இந்த இடையில ஒரு போன் வந்துருச்சு சார். செவ்வாய் சொன்னீங்களா சார், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். மஜ்ஜை இருக்குல்ல, எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜை, வீரிய குறைபாடு. ஒன்பதுக்கு என்னமா சொன்னேன், சனிக்கு சொன்னோம், செவ்வாய்க்கு என்ன சொன்னோம், ஆறாவது ஒருத்தர் சொல்லுங்க. பிரஷர், சக்தி குறைபாடு, உடலில் உள்ள வீரிய குறைபாடு. உடலில் உள்ள வீரிய குறைபாடு. இப்ப பாருங்க, முயற்சி முதல் தெய்வம், அதிர்ஷ்டம் அடுத்த தெய்வம், முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேரும்போது வெற்றி என்னும் வாசல் திறக்கும். அனைத்து வளங்களும் வந்து சேரும், அனைத்து வளங்களும் வந்து சேரும். முயற்சி முடுக்கிவிடும், முயற்சியை முடுக்கிவிடும் திறன் பேருக்குள் உள்ளது. முயற்சியை முடுக்கிவிடும், அந்த முடுக்கிவிடக்கூடிய சக்தி பேருக்குள் உள்ளது. அப்ப பெயர் எண்தான் அதிர்ஷ்டமானது, பெயர் எண்தான் அதிர்ஷ்டமானது. உலகிலே மகா சக்தி உடையது என்னும் எழுத்தும். உலகத்துல கண்ணுக்கு தெரிகின்ற சில பொருள்கள் இருக்கு, கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருள் இருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் ஏராளம். இப்ப கண்ணுக்கு புலப்படாத ஏதாவது சொல்லுங்க பாப்போம். கடவுள், காற்று, காற்று கண்ணுக்கு தெரியாது. வேற வெப்பம் உணர முடியும். உயிருங்க சார், உயிர் கண்ணுக்கு தெரியாது. ஆவி, ஆவி, ஆவி என்று சொல்றோம்ல, ஆவி. உணர்ச்சிகள் தெரியாது சார், உணர்ச்சிகள் தெரியாது. நான் கேட்கறது பாருங்க, இப்ப தெரியுதான்னு பாப்போம். சூரியன் தெரியுதா? தெரியும் சார். சந்திரன் தெரியுதா? தெரியும். செவ்வாய் தெரியுதா? தெரியல. யாரு பார்த்தா? புதன் பார்த்திருக்கீங்களா சார்? இதுல பாக்குறாங்களா சார், டெலஸ்கோப்? அது இல்ல. இப்போ எங்க அப்பத்தால கூப்பிட்டு இந்த செவ்வாயை பார்த்தியான்னு கேட்டா என்ன சொல்றோம்? ஆனா எங்க அப்பாவுக்கு சூரியனும் சந்திரன் மட்டும்தான் தெரியும். விண்வெளியில போறவங்க பாத்துக்கலாம் என்ன சார்? அதான் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் தெரியும், சூரியனும் சந்திரன் தான் தெரியும். அப்ப சூரிய ஆதிக்கம் உள்ளவர்கள், சந்திரன் ஆதிக்கம் உள்ளவர்கள், ஆண் ஆதிக்கம் உள்ளவர்கள், பெண் ஆதிக்கம் உள்ளவர்கள், ஆண் தன்மை, பெண் தன்மை.
அப்ப சூரியன் மட்டும்தான் விசிபிள், மற்ற கோள்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. சனி தெரியுமா? யாரு போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தவர் உண்டோ? அப்ப தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ற, தெரியுதான்னு சொல்லுங்க. கரண்ட பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். இல்லைங்க சார். அப்ப பார்க்காத விஷயம் நிறைய இருக்குல்ல. நமக்கு வரக்கூடிய வழியை பார்த்திருக்கீங்களா? வழி இல்ல சார். மகிழ்ச்சியை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். பார்க்க முடியல. அப்ப பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த பார்க்க முடியாத விஷயங்களுக்கும் புலப்படாத புலப்பட விஷயங்கள் அத்தனையும் எதுக்குள்ள அடக்கம்னா பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கம். எப்படி பாருங்க, பஞ்சபூதம். அப்ப அந்த பஞ்சபூதத்துக்குள்ளதான் இதுல விஷயமே இருக்கு. அந்த பஞ்சபூதத்துல நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி பிடிச்சிருக்காங்க. இப்ப எண்ணுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்து அடக்கி மனிதன் பாருகிறான். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேர் இருக்குன்னா அந்த உச்சரிப்பு இருக்குல்ல, எழுத்து உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அது முக்கியம். நாம் உச்சரிக்கும் போது முதல் எழுத்த ஆரம்பிச்சு அப்படியே போய் கடைசி எழுத்த முடிக்கிறோமா இல்லையா? இதுல எதுல நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம்? முதல் இருக்கிற எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, கடைசியில் இருக்கிற எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, அழுத்தம் கொடுப்போமா? கடைசி எழுத்து சார். கடைசி எழுத்தான் போய் முக்கியத்துவம் கொடுப்போம். கடைசி எழுத்து தான் நம்ம என்ன செய்யறோம், உள்ள போய் அப்படியே ஒரு அமுக்கிறோம். அந்த கடைசி எழுத்துக்கு தான் இவ்வளவு சக்திகளை அந்த கடைசி எழுத்துல வச்சிருக்காங்க. அப்ப கடைசி எழுத்தும் முதல் எழுத்தும் நடுவில் இருக்கிற எழுத்தை விட அந்த எழுத்துக்கள் வளமாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஏதாவது ஒரு பேர் சொல்றோம், அந்த பேர் சொல்லும் போது இப்ப பாருங்க, எழுத்துன்னே சொல்றோம். இதுல இது எழுத்து எதுல அதிகமான சவுண்ட் போகுது? இப்ப கூட அனுமார் கூட ராமன் வந்து தீக்கு வைக்க போறாரு தெரிஞ்சதுன்னா கண்டேன் சீதை அப்படின்னு சொன்னாரா, சீதையை கண்டேன் சொன்னாரா? கண்டேன் சீதை. கண்டேன் அப்படின்னா போயிடுச்சு அவர் காதுக்கு. எப்படி பாருங்க, கண்டேன் அப்படின்னா அவர் இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த கடைசி எழுத்து தான் தூக்கி கொடுக்குது. அப்ப முதல் எழுத்தும் அந்த கடைசி எழுத்தும் எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப பேருக்குள்ள நம்ம அமைக்கும் போது லெட்டர்ஸை பார்த்து அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப ஒரு பேர் வைக்கிறோம்னா அந்த எழுத்துக்களை என்னென்ன எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் இருக்குன்று அதை சரியா நம்ம பார்க்காம வைக்க கூடாது. அப்படி வச்சோம்னா அந்த பேர் வந்து சிறப்பை தராது. இப்ப எழுதிக்கங்க, இந்த எழுத்துக்கள் வந்து அவ்வளவு சிறப்பை தராத எழுத்துக்கள். ஒரு பேர்ல கோ அப்படின்னு வரக்கூடாது. இப்ப கோபால்னு வருதா ஐயா? கோபால், கோபியில் ஆரம்பிக்கிறார், கோ அப்படின்னு எழுத்து வருதா? ஆமா சார். அப்ப இது நிழல் இல்லாதது. நிக்காத அப்படின்னா இது நிலை இல்லாதது. அப்ப இந்த கோபால்
அப்படின்னு இருக்கு. கோபி, இந்த பேர் வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க, கோபால், கோபி அப்படின்னு பாருங்க. ஆனா கடைசி எழுத்தல் தூக்கி கொடுத்தால் இதை கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி எருவோ, லோ, லோகநாதே, இந்த லோ அப்படின்னா கீழ் நோக்கி போகும், லோ அப்படின்னு அர்த்தம். அடுத்து லாக்கு, லாக், லாக் அப்படின்னா சிக்கிக் கொள்ளுதல். அடுத்து கில்லு, கில்லு, கில் அப்படின்னா தவறான செயல். அடுத்து டை, மனநோய். அடுத்து DIE, டை, மரண பயம். அடுத்து DHI, தீய சக்திகள், தீய சக்திகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து B அப்படின்னா ஏமாற்றம். அடுத்து ரன்னு, ஓட்டம். அடுத்து டல்லு, டல், சோம்பேறி. அடுத்து துல், துல், தடை கற்கள். அடுத்து LAS, லாஸ், விரயத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பேர் வரும்போது இந்த எழுத்தெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பேர்ல நல்லாவே நீங்க அமைச்சுக்கிட்டாலும், பேர சிறப்பாக நீனார்கள் அமைத்தாலும், இந்த உச்சரிப்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். உச்சரிப்பு, இந்த உச்சரிப்பு நல்லா. இப்ப பாருங்க, சாந்தியம் இருக்கு, சான் இருக்கா அம்மா? ஆமா சார். இந்த இடத்துல பாருங்க, சான் இருக்கு, தீன் இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில தீ பிடிச்சு எரியுமா? ஆனா நீங்களாவது பிரகாரம் பாருங்க, சாந்தின்னு போட்டா எப்படி வருது? யாராவது ஒருத்தர் போடுங்க பாப்பா. ஐயா சாந்திக்கு நிறைய ஸ்பெல்லிங் போடலாங்க. SH போடலாம், SA போடலாம், எல்லாம் போடுங்க. நீங்க சும்மா போடுங்க, நீங்க சாதாரண போடுங்க, சாதாரண போடுங்க. இப்ப சாந்தினா நம்ம எழுநூறு பிடித்தானே இருந்தீங்க. இப்படி எழுதினாச்சா SH போடணும். இப்ப இதை கூட்டுங்க, 19 இருக்கா? 19. ஆமாங்க சார். நல்ல வசியமான எண்ணு தானே? ஆமாங்க. ஆனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? போராட்டத்தில் இருக்கும், தீப்பிடிச்சது மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு சாந்தின்னு எங்க ஊர்ல பார்த்திருக்கேன். நான் நிறைய பேர் இந்த சாந்திங்கிற பார்த்திருக்கேன். நல்ல குணமா இருக்காங்க. ஆனா அவருக்கு எல்லாமே கிடைக்குது, அமைதியாக இருப்பாங்க, அவருக்கு எல்லாம் கிடைக்குது, வாழ்க்கையில தோத்து போயிடுறாரு. பாருங்க, வாழ்க்கையில் தோல்வி. சரியா? ரெண்டு பேர் வச்சிருக்காங்க ஐயா. எப்படி? சாந்தின்னு வச்சுக்கிறாங்க, ரெக்கார்ட்ல ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்களே, அழைக்கிறாங்களே. நம்ம எப்படி எடுக்கணும்னா, ரெக்கார்டு இருக்கணும், கூப்பிடுறது சரியா இருந்தா தான் வேலை செய்யும். நம்ம கூப்பிடுறதும், இப்ப ஊர்ல ஒருத்தரை ஒரு பேர் கூப்பிடுறாங்க பாருங்க, மூக்கன்
எத்தனை வருதுன்னு பாருங்க. 28. 28ன்னா 28வது நம்பருக்கு நேற்று என்ன சொன்னோம்? ஏன் 28க்கு ஆ, ஏற்றத்தாழ்வு அடிக்கடி உண்டு. நம்மள ஏதாவது ஒரு மூக்கனை பாருங்க. ஆமா சார், முன்னேற்றமே இருக்கு. ஆ, அப்ப ஒரு பேர் இருக்குன்னா அதுக்குள் இவ்வளவு ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. சார் அவர் இன்சியல் எடுக்க தேவையில்லையா சார்? இன்சியல் போடணும்ல. போடும். இன்சியல் மாறும்போது இது அதாவது இந்த இன்சியல் வரும்போது இது மாற்றி கொடுக்குது. அது வந்து 1ஆம் நம்பர் வந்துருச்சு. இது இன்சியல் வரும்போது மாறுமா இல்லையா? மாறும் சார். ஆமா. இன்சியல் வரும்போது 1ஆம் நம்பர் வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. 29 ஆயிடுமா சார்? அப்ப நம்ம இன்சியல் போட்டு பார்க்கணுமா, இன்சியல் போடாம பார்க்கணுமா? இன்சியல் போட்டா பெட்டரா வரும், இன்சியல் போடலைன்னா நாட் பெட்டர்னு வச்சுக்கோங்க. அப்ப எதை நமக்கு எடுத்துக்கலாம்? இன்சியல் போட்டு பார்க்கணும். நீங்க என்ன இன்சியல் போட்டு பார்க்கணும்? இன்சியல் போட்டு பார்க்கணும். நீங்க சர்டிபிகேட் எப்படி வச்சிருக்கீங்க? இன்சியலோட வச்சிருக்கீங்களா இல்லையா? இன்சியலோட வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கணும். நீங்க 23 வர மாதிரி அமைச்சுக்கலாமா? ஒரு 5ஆம் நம்பர் சேர்த்து எதை வேணாலும் சேர்ந்தா அது சரியாயிடும். சரி. அப்ப ஆனா இந்த பெயர் என்ன செய்யணும்னா அவருடைய அந்த உடலுக்கும் உயிர்களுக்கு சம்பந்தம் இருந்தாத்தே யோசிக்கும். அந்த எண்ணுக்கு இந்த எண்ணு சப்போர்ட்டா இருந்தாத்தே வேலை செய்யும். சப்போர்ட் இல்லைன்னா இது ஒரு பக்கத்துல போக அது ஒரு பக்கத்துல போயிடுச்சு. அது எப்படி சப்போர்ட்னு தெரியுது குருஜி? எப்படி சப்போர்ட்னு சொன்னேன்ல, வல்லவர்கள் நல்லவர்கள் நடுவை. வல்லவர் அணியில் இருக்கிற வல்லவர்கள் இருக்கணும், நல்லவர்கள் நல்லவர் இருக்கணும், இல்லைன்னா நடுவில் இருக்கிறவங்க நடுவில் இருக்கணும். 5ஆம் நம்பர் அப்படி கொண்டு போகணும். புரியல எப்படின்னு? இப்போ ஏதோ ஒரு பேர் போடுறோம். ஒருத்தருக்கு ராகு வருது, கடைசியில அந்த சைடு கூட்டும்போது கேது வருது. அது எப்படி சார்? உயிர் எண் வந்து ராகுன்னு வருது. உயிர் எண் வந்து ராகுன்னா என்னது? 4. அப்புறம் அந்த லாஸ்ட்ல வந்து மதிய எண் இருக்கு பாத்தீங்களா, டோட்டல் அது விதியன். 7 வருது. அப்ப 7 அப்ப ராகு கேது மாதிரி வந்துருக்குல்ல. இப்ப ராகு கேது வந்து கேது 4 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரே குரூப்புலதான் இருக்கும். சிறப்பு தராதா? ஒரே குரூப்ல தான் இருக்கு, ஆனா சிறப்பா இருக்காதுல்ல. ஆமா சார். 5 வச்சுக்கலாம் இல்லையா? இது 2க்கு பொதுவா 5 வச்சுக்கலாமா இல்லையா? 5 வச்சுக்கலாம். ஆனா இந்த 4 நம்பர் வருதுனால, இந்த 7ஆம் நம்பர் வருதுனால 1 வச்சுக்கலாம் இல்லையா? சரி சார். 1 எப்படின்னா சார், டேட் ஆஃப் பர்த்ல அந்த மாதிரி வருது. வரும். இப்ப பாருங்க, டேட் ஆஃப் பர்த் 4, இது 7 வருது. இப்படி வந்தா இது ராகு, இது கேது வந்துச்சுன்னா அந்த அந்த பிறந்த அந்த நபருக்கு ஆனா பெண்ணா? பெண்ணு சார். பெண்ணு வந்துச்சு, ராகு கேது வந்தா அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள எல்லாம் எத்தனை வயசு இருக்கும்? சின்ன பிள்ளைதான். அந்த பிள்ளைக்கு அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திக்கும் உடல் ரீதியா, இந்த ராகு கேது வந்தா. இல்லைன்னா பெரியவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிடும்.
சரிங்க. சரி. சரி, இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு புரிஞ்சு வச்சு பெயர் எண்ணை வைத்து நம்ம சாதிக்கலாம். பெயர் எண்ணை வச்சு நம்ம சாதிக்கலாம். அந்த பெயர் எண்ணுக்குள் எல்லாமே இருக்கு. அப்போ அதிர்ஷ்டம் எங்க இருக்கு? பெயருக்குள் அதிர்ஷ்டம் இருக்கு. பெயருக்குள்ள இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப வேற ஏதாவது பேசுறதுன்னா அடுத்தது போயிடுவோம். அதை முடிச்சுட்டு வேற சொல்லுவோம் சார். மிலினா தெளிஞ்சு சொல்லுங்க. MI ZH MI ZHI ZHI NAA. ஆமா சார், ஆமா. 2 A எங்கேயாவது இங்கிலீஷ் வார்த்தை பார்த்திருக்கிறோம்? இல்ல சார், அது எதுக்காக சேர்த்து விட்டுருக்காங்க? அல்ல, எதுக்காக சேர்த்தாலும் நான் அப்படின்னா கூப்பிட போறேன். மிலினா மிலினா மிலினா. அப்ப இதெல்லாம் வந்து அதிக பிரச்சனையான வேலை தானே. சரி சார். ஜெயலலிதா மாதிரி. சரி, இப்ப உங்களையே போட்டுருவோம். போடுனா எப்புக்கு என்ன சொன்னோம்? சொல்லுவா சார். எப்புக்கு என்ன சொன்னோம்? 8. ஆமாங்க ஐயா, 8. போடுங்க. 26 வருது. 26 வருதா? 8 வருதா? 24 10 18 19 20 25 26 தாங்க ஐயா. இங்க பாருங்க, கூட்டுமொழி இணையம் 10 10 10 19 20 25 26. இது எந்த நம்பர் எப்படி இருக்கா? டக்கு டக்கு டக்குன்னு கூட்டிட்டு போயிடலாங்களா? 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்ல பேர் இருக்கலாமா? அப்ப இனிஷியல் சத்தம் சார். இனிஷியல் சொல்லுங்க. NG என்ன? NGயா? NGயா? ஆமா சார். இது ஒரு 8 சேருங்க. இல்ல 34 7 வருது. 7 வரும். 34க்கு என்னன்னு படிச்சு பாருங்க. போதைப் பொருட்கள் மனம் நாடும் கெட்ட பழக்கங்களை உருவாக்கும். அப்ப நல்ல நம்பர் இல்ல இல்ல சார். அப்ப G போட்டாம சார். G போட்டா 5 கொடுத்து 2 தானே வரும். இல்ல சார், 5 குறைச்சோம்னா எடுத்துட வேண்டியதானே சார்? எடுத்துட்டீங்கன்னா 33 நல்ல நம்பரா இருக்கு. ஏ எடுத்துருவோமா சார்? ஒரு A எடுத்துருங்க. 33,000. 33,000. இப்ப டேட்டா சரியா இருந்தாச்சே 33 கை போகணும். டேட்டா பெருத்து விதியன்னு மதியன்னு இதுக்கு சப்போர்ட் வரலாத்த நீங்க பேரை மட்டும் வச்சுட்டு போயிடக்கூடாது. சரி சார். டேட்டா பேர் சொல்லவா சார்? 7 9 2022. கூட்டுங்க. 22 வருது சார். 16 20 22. 4 சொன்னது அதான் சார். முதல்ல சொன்னார்ல 7 4 7 சொன்னார்ல, அதேதான் வருதா? இப்ப இதுக்கு 5ஆம் நம்பர் வைக்கலாம் சார், இல்ல 1ஆம் நம்பர் வைக்கலாம் சார். இதுக்கு வந்து 1ஆம் நம்பர் டேட்டா பர்த் மாத்த முடியாதுல்ல சார்? இந்த டேட்டா பர்த் மாத்த முடியாதுல்ல சார்? இஜெட்டுக்கு 7 தான் சார் வரும். இதுக்கு 7 தான். செட்டுக்கு 7 தான் சார் வரும். அப்ப 5. இது 7 தான் பேர் அமைச்சிருக்காங்க. ஆமா. இப்ப என்ன செய்யணும்? ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா
இப்ப கூட்டி பாருங்க, ஒரு நம்பரை எடுத்துட்டு 12, 20, 21, 32 32 வந்தா நல்லா. 32 வருது. 100 ஏ போட்டா 33,000. 32 5 வருது. அப்ப 5ஆம் நம்பர் நல்லதுதானே? 32 5ஆம் நம்பர் நல்லதுதான் சார். 100 ஏ போட்டா 33,000. 33,000 6 ஆகுது. ஆனா இது ஒன்றும் பாதிப்பு இல்லை. எதுக்கு 7க்கு இந்த 4க்கு பாதிப்பு இல்லாத ஒரே குரூப் தானே அது. அப்ப அத என்ன செய்யணும்னா ஏ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, சரியா? இப்படித்தான் பேரை நீங்க வச்சு கொடுக்கணும். அப்ப எதை முதல் பார்க்கணும்? பிறந்த தேதியையும் பிறந்த கூட்டு எண்ணையும் பார்த்துட்டு தான் தேர்வு போகணும். சரி, இப்ப நேற்று எத்தனை எண்கள் வரை எழுதியிருக்கோம்? 50 வரை. 50 வரைங்க. நீங்க எழுதிடலாமா? எழுதல. ரெடியாகுங்க, எழுதிடுவான் டக்குன்னு. ஐம்பத்தி ஒண்ணு போயிடணும். ஐம்பத்தி ஒண்ணு சக்தி மிகுந்தது. சோர்வில்லாமல் உழைக்கும். சோர்வில்லாமல் உழைக்கும். திடீர் முன்னேற்றம். திடீர் முன்னேற்றம். செல்வம் சேரும். அப்ப 51ங்கிறது சிறப்பான எண்ணு. 52 புரட்சியான எண்ணு. 52 புரட்சியான எண்ணு. அல்லல் நிறைந்தது. அல்லல் நிறைந்தது. அல்லல் நிறைந்த வாழ்க்கை. அல்லல் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் பேரும் புகழும் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். சுமாரான எண்ணு. அப்ப 52 வந்து சுமாரான எண்ணு. 53 புத்திக்கு மிஞ்சிய சிக்கல் ஏற்படும். புத்திக்கு மிஞ்சிய சிக்கல் ஏற்படும். துரதிர்ஷ்டமான எண்ணு. நம்ம புத்திக்கு மேல, நம்ம சக்திக்கு மேல, நம்ம புத்திக்கு மேல, நம்ம சக்திக்கு மேல 54 படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். 54 சுதந்திரம் அல்லாத வாழ்க்கை. சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை பேராசையை தூண்டும். பேராசையை தூண்டும். சுமாரான எண்ணு. 52 55 விரோதிகளை எதிர்த்து வெற்றி கொள்ளும். சுடர்விடும் அறிவு. சுடர்விடும் அறிவு வளர்ச்சி உருவாகும். சுடர்விடும் அறிவு வளர்ச்சி உருவாகும். மறுபடியும் சுடர்விடும், அதாவது விரோதிகளை எதிர்த்து வெற்றி கொள்ளும். விரோதிகளை எதிர்த்து வெற்றி கொள்ளும். சுடர்விடும் அறிவு வளர்ச்சி உருவாகும்.
மிக நல்ல எண், மிக நல்ல எண், மிக நல்ல எண். ஐம்பத்தாறு, 56 மாயாஜால எண்ணு. ஐம்பத்தி ஆறு மாயாஜாலம். அள்ளி கொடுக்கும், சொல்லாமல் மறந்துடும். மாயாஜாலம்னு என்ன அர்த்தம்? கண்ணுக்கு காட்டா ஆனா கிடைக்காது. அள்ளி கொடுக்கும், மறந்துடும். மாயாஜால வித்தை. 56. 57 ஆரம்பத்தில் வெற்றி, இறுதியில் தோல்வி. 57 ஆரம்பத்தில் வெற்றி, இறுதியில் தோல்வி. 58 சுயநலமிக்க எண், சுயநலமிக்க எண். சுயநலம் மிக்க எண். காரிய வெற்றி உண்டாகும், காரிய வெற்றி உண்டாகும். பல கஷ்டங்களும் உண்டு, பல கஷ்டங்களும் உண்டு. விரும்பத்தக்க எண் அல்ல. 59 மகிழ்ச்சியான வாழ்க்கை, நீடித்த அதிர்ஷ்டம். மகிழ்ச்சியான வாழ்க்கை, நீடித்த அதிர்ஷ்டம். 60 ஒரே சீரான சுகமான வாழ்க்கை, ஒரே சீரான சுகமான வாழ்க்கை. 61 வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். 61 வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். குடும்ப வாழ்க்கை விசேஷம் இல்லை. பேரும் புகழும் உண்டு. சுமாரான எண்ணு. 61 சுமாரான எண்ணு. ஹலோ, அப்படியா? சரி, நான் இப்பதான் கிளாஸ் ஓடிட்டு இருக்கேன். 10:45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. என்ன பஸ் ஏறீங்களா? சரி, வந்துட்டு பஸ் ஏறுங்க. சாப்பாடு நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன எத்தனாவது நம்பர் சொன்னேன்? 62 சொல்லணுங்க ஐயா. 62 சொல்லணும். 62 புகழ் உண்டு, குடும்ப வாழ்க்கை கசக்கும். 62 புகழ் உண்டு, குடும்ப வாழ்க்கை கசக்கும். 63 அதிர்ஷ்டமான எண்ணு, ஆனால் புத்தி தவறான பாதையில் செல்லும். அதிர்ஷ்டமான எண்ணு, ஆனால் புத்தி தவறான பாதையில் செல்லும். இது ஒரு விரும்பத்தக்கதல்ல. 64 மனோ வலிமை, அறிவு சாமர்த்தியம் பெருக்கி. மனோ வலிமை, அறிவு சாமர்த்தியம் பெருக்கி நல்ல வாழ்வு தரும். மனோ வலிமை, அறிவு சாமர்த்தியம் பெருக்கி நல்ல வாழ்வை தரும். 65
தெய்வ அம்சமுள்ள எண். விபத்துக்கள் சகஜம். தெய்வ அம்சமுள்ள எண், விபத்துக்கள் சகஜம். அதனால அது விரும்பத்தக்கதல்ல. 66 சுகபோக வாழ்வை குறிக்கும் மிக மிக அதிர்ஷ்டமான எண். அறுபத்தேழு கலை உணர்வு வளரும் சுமாரான எண்ணு. கலை உணர்வு வளரும் சுமாரான எண்ணு 67. 68 அதிர்ஷ்டமான வாழ்வு. அதிர்ஷ்டமான வாழ்வு திடீரென தடையும் ஏற்படும். பேராசை மிக்க எண்ணு 68 பேராசை மிக்க எண்ணு. அதனால விரும்பத்தக்கதல்ல. அறுபத்தி 69 முடிசூடா மன்னன். முடிசூடாத மன்னன் அந்தஸ்து உயரும் மிக மிக அதிர்ஷ்டமானது. அந்தஸ்து உயரும் மிக மிக அதிர்ஷ்டமானது. 70 தீவிரவாதியின் முன் வாழ்க்கை சோதனையாகவும் பின்பாதி வெற்றிகரமாக அமையும். 70 தீவிரவாதியின் முன் வாழ்க்கை சோதனையாகவும் பின் வாழ்க்கை வெற்றியாகவும் அமையும். இது வலிமையற்ற எண்ணம். 71 ஆரம்பத்தில் சிக்கல் பின்னர் வெற்றி அதிர்ஷ்டம்தான், ஆனால் விரும்பத்தக்கதல்ல. ஆரம்பத்தில் சிக்கல் பின்னர் வெற்றி அதிர்ஷ்டம் என்னுதான், ஆனால் விரும்பத்தக்கதல்ல. 72 நிலையான சொத்துக்கள் புகழ்கள் உச்சிக்கு கொண்டு போகும். 72 நிலையான சொத்துக்கள் புகழும் உச்சிக்கு கொண்டு போகும். அதிர்ஷ்டமான எண்ணு. 73 மனோசக்திகள் பலப்படும். மனோசக்திகள் பலப்படும். தெய்வ பக்தியுடன் இருந்தால் மேலான வாழ்வு அமையும். தெய்வ பக்தியுடன் இருந்தால் மேலான வாழ்வு அமையும். மிக அதிர்ஷ்டமான அண்ணு. மிக மிக அதிர்ஷ்டமான எண்ணு. 74 தீவிர மதப்பற்று சீர்திருத்த நோக்கம். தீவிர மதப்பற்றும் சீர்திருத்த நோக்கமும் கொண்டு தெய்வீக எண்ணங்கள் மீதும் இல்லற வாழ்க்கைக்கு பொருந்தாத எண்ணு. 74 இல்லற வாழ்க்கைக்கு பொருந்தாது. 75 புகழும் சுகமும் தேடி வரும் நல்ல எண்ணு. புகழும் சுகமும் தேடி வரும் நல்ல எண்ணு. 76 திடீர் தோல்வியும் வெற்றியும் உள்ள எண்ணு. 77 தெய்வ பக்தி இருந்தால் பேரும் புகழும் தரும் நல்ல எண். 78 உத்தமர். உத்தமர் மதிப்பு மிகுந்தவர். உத்தமர் மதிப்பு மிகுந்தவர் சுமாரான எண்ணம். 76
76 திடீர் தோல்வி வெற்றியும் உள்ள எண்ணு. 77 தெய்வ பக்தி இருந்தால் பேரும் புகழும் உண்டு நல்ல எண்ணு. 78 உத்தமர் மதிப்பு மிகுந்தவர் சுமாரான எண்ணு. 79 ஆரம்பத்தில் துன்பங்களில் இருக்கும் துன்பங்கள் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா நல்லது. 79க்கு வாங்க. 78 எழுதிட்டீங்களா? இல்லையா எழுதல. 77 எழுதிட்டீங்களா? தெய்வ பக்தி. எல்லாம் எந்த எழுதுறீங்க? 77 தெய்வ பக்தின்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தெய்வ பக்தி இருந்தால் பேரும் புகழும் உண்டு. உத்தமர் 78 உத்தமர் மதிப்பு மிக்கவர் மதிப்பு மிகுந்தவர் சுமாரான எண்ணம். 79 ஆரம்பத்தில் துன்பங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் துன்பங்கள் இருக்கும். நாளுக்கு நாள் முன்னேறும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். எண்பது சுகமானது ஆனால் ஆபத்தான வாழ்வை தரும். சுகமானது ஆனால் ஆபத்தான வாழ்வை தரும் சுமாரான எண்ணம். 81 சுமாரான அதிர்ஷ்ட எண். 81. எண்பத்தி குடிசையில் இருப்பவர்களையும் கோடீஸ்வரனாக்கும். 82 குடிசையில் இருப்பவர்களையும் கோடீஸ்வரனாக்கும் சக்தி மிகுந்த ஒரு நல்ல எண். பவர்ஃபுல் நம்பர் 82. 83 வெற்றி வீரர் ராஜபோக வாழ்க்கை. வெற்றி வீரர் ராஜபோக வாழ்க்கை ஆனால் சுமாரான எண்ணம். 84 85 86 84 85 86 சுமாரான எண்ணம். 87 தீய வழியில் வெற்றி தரும் தீய எண். எழுதலைங்கயா? எதை எழுதலாம்? 84 85 84 84 85 86 சுமாரான எண். மூணுமே சுமாரான எண். 84 85 86 சுமாரான எண். 87 தீய வழியில் வெற்றி வரும் தீய எண். அடுத்து 88 ஆத்மீக வளர்ச்சிக்கு நல்ல எண். ஆத்மீக வளர்ச்சிக்கு நல்ல எண். 88. 89 சுமாரான எண். இந்த சுமார எண்ணு போட்டு தெரியல, ஒரு ஐக்கன் போட்டுக்கங்க. போட்டு 92 104 107 92 104
இன்னொரு 94 என்னமோ சொன்னீங்க. இல்ல மொதல் 92 போடுங்க. 92 போட்டேன். 92க்கு அடுத்து 104, 107, 109, 109, 110 இதெல்லாம் சுமாரான நம்பர். 90 எழுதுல 89 சொல்றேன். 89. 89 சுமாரான எண்ணு. 89, 92, 92, 104, 107, 109, 110 எல்லாம் சுமார எண். 90 சொல்லுங்க. பொருள் பெருகும் அருள் பெருகாது. 91 சுக வாழ்வு தரும், சுக வாழ்வு தரும். நல்ல எண்ணு. 91. 93 தொழில் முன்னேற்றம் நல்ல எண்ணு. 94 நன்மை புரியக்கூடிய எண்ணு. 95 விசித்திரமான பொருள் வியாபாரத்துக்கு ஏற்ற விளம்பரம் தரும் எண்ணு. விசித்திரமான பொருள் விசித்திரமான பொருள் வியாபாரத்துக்கு ஏற்ற விளம்பரம் தரும் எண்ணு. ஒரு விசித்திர இதெல்லாம் ஏன் இதில் சொல்லிட்டு வர்றோம்னா, பேர் வைக்கிறது, கடைகளுக்கு பேர் வைப்போம் இல்லையா, தொழில்களுக்கு. அதுதான் ஏற்ற விசித்திரமான எண்ணு. வியாபாரத்துக்கு ஏற்ற விளம்பரம் தரும் எண்ணு. விசித்திரமான பொருள் வியாபாரத்துக்கு ஏற்ற விளம்பரம் தரும் எண்ணு. விசித்திரமான பொருள் வியாபாரம் செய்யறாங்கல்ல, நாட்டு மருந்து விக்கிறாங்க, ஏதோ விசித்திரமான பொருள் என்னன்னு இருக்கான்னு பாருங்க. அடுத்து 96 மிக அதிர்ஷ்டமான எண்ணு. ஆனா ஒழுக்க வேண்டும். அடுத்து 97 நன்மை புரியும் எண்ணு. 98 அதிர்ஷ்டமாத எண்ணு. 99 தவறான புத்தியை வளர்க்கும் எண்ணு. 100 சுகமாக வாழ்வு தரும் அதிர்ஷ்ட எண்ணு. 101 பயனற்ற எண்ணு. 101, 102 பயனற்ற எண்ணு. 104 பயனுள்ள எண்ணு. 93 பயனுள்ள எண்ணு. 104 ஏற்கனவே சொல்லிட்டான். 105
அதிர்ஷ்டமுள்ள எண்ணெய் 103. பயனுள்ள எண்ணெய் 105. அதிர்ஷ்டமான எண்ணெய் 105. அதிர்ஷ்டமான எண்ணம். ஆமா. 106 துரதிர்ஷ்டமான எண்ணெய் 107 ஏற்கனவே சொல்லிட்டோம். 108 மிக அதிர்ஷ்டமான எண்ணெய் எண்ணியது கைகூடும். 108 மிக அதிர்ஷ்டமான எண்ணெய் எண்ணியது கைகூடும். 108 சொல்லிட்டோமா? இல்லைங்க, எண்ணியது கை கூடும். ஆ? இப்பதாங்க ஐயா சொல்றீங்க. எண்ணியது கைகூடும். நம்மளதான் 108னா எண்ணியது கைகூடும் அதிர்ஷ்டமான எண்ணெய். 66. 66 ஆமாய்யா, ஒண்ணு விட்டு போச்சுங்க எழுதும் போது. எது வச்சு போச்சு? சுகபோக வாழ்க்கை தரும். சரி, இப்போ ஒருத்தர் வந்து நான் கடைக்கு பேர் வைக்கணும்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. உங்க பேருக்கு, உங்க பிறந்த தேதிக்கு, பிறந்த கூட்டுத்தொகைக்கு சாதகமான எண்ணெய் செலக்ட் பண்ணணும். இப்ப நாளைக்கு ஜோசியர் ஆயிட்டீங்க, ஒரு உங்க ஜோசிய ஆபீஸுக்கு ஒரு பேர் வைக்கணுமா இல்லையா? அப்ப வைக்கும் போது உங்களுடைய பிறப்பு என்ன, உங்க விதி என்ன, இதுக்கு சாதகமானது பேர் என்ன வச்சிருப்பீங்களா? அந்த பேர் எண்ணுக்கு சாதகமானது இந்த விளம்பர வியாபாரம் என்ன வைக்கணும். சரியா? சரிங்க. ஒரே ஒரு சந்தேகம். 13 எண்ணை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. 13 என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம என்ன எழுதிருக்கோம் சொல்லுங்க ஒருத்தர். 13. திடுக்கிடும் சம்பவம் தோறும் ஆபத்தான எண். அப்பப்ப நமக்கு ஏதோ கெட்டதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். 13 நம்பரு ஆகாது என்னங்கயா? ஆமா, 13 நம்பர்ல வந்து ஒரு லாஜில போய் படுக்கும் போது 13ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 18ஆம் நம்பரு இதெல்லாம் கிடைச்சது வச்சுக்கோங்க. வேற எந்த கூடுறா ரூம்பான்னு சொல்லுவோம். நம்ம தேனிக்கு 13ஆம் நம்பர் ஆகாதுன்னு. ஆமா. சரி, இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் 1-4 வருதுங்க. உடல் எண், உயிர் என்ன? நல்லது. அது வந்து 13ல பேர் வைக்கலாம். எப்படி வைப்பையா? 13 நீங்க என்ன இப்படி ஆகி போயிட்டீங்க? 2 1 4 வந்துருச்சு. 1 வலிமையான என்ன? அப்ப 1ல தானே பேர் இருக்கணும். அதான் கேக்குறேன், 1ல தான் வைக்கணும் இல்லையா? 4ல வச்சிருந்தா அதான் கேட்டேன். அப்படிதான் வைக்கணும். சரிங்க. இப்ப பாருங்க, நம்பர் போடுங்க. சன் டிவி 3, 6, 11, 14, 18, 24. எப்படி இருக்காங்க? 24. 6ஆம் நம்பர் இல்லையா? அடுத்த பாருங்க, ஜெயா டிவி 4. பாப்பா 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 பை. எப்படி இருக்கு? 14. நல்லா நல்லா வச்சிருக்காங்களா? ஆமாம் சார், சூப்பர். இப்படி நீங்க வந்த உடனே ஒரு நிறுவனம் வைக்க போறாங்க, ஒரு கடை வச்சு போறாங்க, ஒரு 1000 ரூபாய் வாங்குங்க. நான் சொல்றத மாதிரி செய்யுங்க. 1000 ரூபாய் வாங்கிக்காங்க. வாங்கிட்டு அவர் பிறந்த தேதி இதெல்லாம் வாங்கிட்டு
அதுக்கு எது சாதகமா இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல நாள்ல அந்த பேரை வைங்கன்னு சொல்லுங்க. ஒரு பார்ட்னர் கன்சர்ன்னா யார் டேட் பெற்ற எடுத்துக்கிறது? ஆ? ஒரு 3 பேர் 4 பேர் பார்ட்னர் கன்சர்ன் வர்றாங்க. பார்ட்னர் வரேன்னா அவங்க 3 பேர் டேட்டா பர்த் டைம் இல்லாம நீங்க வாங்க கூடாது. அதுல யாராவது ஒரு வில்லங்கமான ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தேனியில ஒரு ஆளு பைனான்ஸ் எங்க ஊர்ல இருந்து போட்டாரு போஸ். 4 பேர் 5 பேர் நல்ல மனுஷன் போட்டாரு, கடைசியில எல்லாம் தூக்கி எடுப்பிட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சிரமம் தானேங்க. அவங்களுக்கு சரியான இதை எடுத்து கொடுக்க முடியாது. எடுத்து நம்ம எல்லாரும் வாங்கணும்ல. இந்த பாருங்க, நல்லதா அமைஞ்சா பரவாயில்ல. ஐயா ஐயா ஜெயலலிதா வந்து எம்எல்ஏ நிக்கிற ஜாதகத்தை கூட வாங்கிட்டானே பேசலாம். ஆமா ஆமா. ஒரு ஒரு டைரக்டர் பேசினாரு முந்தானது கோடேஸ்வரு. இந்த டைரக்டர் பேசினோடனே ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னா அந்த ஜாதகத்தை வாங்குங்கிறானோ. ஜாதகத்தை வாங்கி பாருங்க. எனக்கு அந்த இது இருக்கான்னு பார்க்கணும். நாலு பேர் வந்தாலும் 4 பேரோட டேட்டா பொறுத்து அவங்க 4 பேருக்குள்ள காம்பினேஷன் கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோதான நம்பர்ல செட் பண்ணணும். இப்ப இவர் கேட்டாரு யாருன்னா சென்னை சில்க் ஓனர் எங்ககிட்ட ஜோசியம் படிச்சாரு. சென்னை சில்க் கணபதி எங்கிட்ட படிச்சாரு. அவரை கேட்டாரு, சாமி எங்களுக்கு 5000 பேர் வேலை பார்க்கறாங்க எங்க யூனிட்ல. இந்த 5000 பேர் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் எங்களை பாதிக்குமான்னு கேட்கிறாரு இருந்தாலும். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அது நல்லவனா இருந்தா நல்லவரை போய் நினைக்கிறேன். அவங்க நேரம் சரியா இருந்தா, உங்க நேரம் சரியா இருந்தா கேஸ்ல போய் நிப்பேன் நல்லவன். நீங்க 5000 பேர் ஜாதகத்தை வாங்கி பார்க்க முடியுமா? உங்க ஜாதகம் வலுவா இருந்தா அது கூட இயக்கம். உங்க ஜாதகம் வலு இல்லைன்னா அவங்க விளையாண்டுருவாங்க. அப்ப பாருங்க, இப்ப கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு பொண்ணோட டேட்டா படுத்துவாங்க, மாப்பிள்ளையோட டேட்டா படுத்துவாங்க. இது எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. திருமண நாள் எப்படி வைக்கணும்னு பாருங்க. இப்படி எல்லாம் கடைசியில் சொல்லிட்டுருவோம். சரி, இன்னைக்கு இந்த வகுப்பத்தோட முடிச்சுக்கிடுவோம். நான் இப்ப ஒரு வேலை சிவகங்கை வர போக வேண்டியது இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்பா. இன்னைக்கு நடத்தின விஷயத்துல எனி டவுட்? நீங்க ஒன்னும் நடத்தலைங்க, நம்பர் மட்டும் தான் எழுதிருக்காங்க. முதல்ல 2-3 விஷயம் ஏதோ சொன்னமே. சூரியன் சந்திரன் அந்த ஆதிக்க சக்தி இதை சொன்னீங்க. அப்புறம் வேற என்ன சொன்னோம்? இல்ல ஐயா, இதெல்லாம் வகுப்பு முடிஞ்சவொன்னே தாங்க ஐயா சந்தேகம் வரும். இப்ப வராதுங்கய்யா. வராது. வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு இல்லையா? ஆமா ஆமா. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துல தாங்க ஐயா சந்தேகம் வரும். சரி, இப்ப பாருங்க ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்போ பேர் வைக்கல ஏ டீம்ல இருந்ததுன்னா அந்த ஏ டீம்ல தான் வந்து விதியன் மதியன் பார்த்து ஏ டீம்ல தான் பேர் வைக்கணுங்களா? இல்லம்மா, யோகமான நம்பர் யாரு அந்த பிறந்த தேதிக்கும் அவனுடைய பிறப்பு தேதிக்கும் பிறந்த தேதிக்கும் யோகமான நம்பர் எதுன்னு பாருங்க. பார்த்தோன்னா இந்த நம்பரை பார்த்தோன்னா பாருங்க, இப்ப 1 இருக்கு, சூப்பர் நம்பரா? இப்ப 1ஆம் நம்பர் சூப்பர் நம்பரு. 3ஆம் நம்பரும் பரவாயில்ல, 9ஆம் நம்பரும் பரவாயில்ல. இந்த பேருக்கு ஒரு நல்ல நம்பர் தான். ஆனா இதுல எது சூப்பர்? இதுதானே சூப்பரு. இப்ப இங்க வாங்க, 4, 6, 7, 8 இதுல எது சூப்பரு? 6. 5 வந்து எல்லாத்துக்கும் சூப்பரு. அப்ப இதுல எது 1, 6, 5 நல்லா இருக்கு. அப்ப பேர் வந்து எப்படி அமையணும்னா, 1 வச்சோம்னா அவருடைய டேட்டா பர்த்துக்கும்
பிறந்த தேதிக்கும் அவனுடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டுத்தொகை, பிறப்பு என்ன, விதி என்ன, உடல் என்ன, உயிர் என்ன, அந்த எண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த எண்ணை செலக்ட் பண்ணணும். உதாரணமா வந்து 23/1/1897 கூட்டுங்க வைப்பா. முப்பத்தி ஒண்ணுங்க ஐயா. 31 இங்க பாருங்க. கூட்டுக்கு நம்பர் போட்ட 3 6 2 5 1 3 3 5 1 5 4 2 1 2 7 3 5. போர்டு தெரியல சார். போர்டு தெரியலையா? இப்ப இந்த சைடு ரைட் சைடு மறைக்குது. கூட்டுங்க. 6 9 இப்படி பண்ணி கூட்டுங்க. சுபாஷ கூட்டுங்க. 58 வருது சார். 58 எல்லாத்தையும் கூட்டணும். 58 53 50 58 58 வாசிங்க. 58 வாசிங்க. 58 சுயநலமிக்க எண், காரிய வெற்றி உண்டு, பல கஷ்டங்களும் உண்டு, எண் தக்க எண் அல்ல. அவருக்கு பேர் எப்படி அமைஞ்சு வச்சு சுபாஷ் சந்திர போஸ் தேவை. ஆனா அவர் வந்து 4 இது 5 4 இவருக்கு 1 பேர் அமைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப போஸ் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லும் போது 58 வருது. 58 சிறப்பான எண் அல்ல. அப்ப அவர் பேரு நல்லா இல்ல. அவருடைய பேர் நேதாஜி தானே சார்? நேதாஜின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஆமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் குடும்ப பேரா இருக்கும் அது நேதாஜிங்கிறதுலாம். அவருடைய ரெக்கார்டு சுபாஷ் சந்திர போஸ். இப்ப போஸ் சொன்னாலும் 17 தானே வருது. அப்ப அவருக்கு இயற்கையாவே பேர் அமைதி இல்ல. வழக்குல உள்ள பேரு நேதாஜி தானங்க. நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. போட்டு பார்த்தா சரியா வருதுன்னு பாக்கலாமா? இப்ப இதே மாதிரி அதிர்ஷ்டமா அமைஞ்சிருந்ததுன்னா என்ன ஆயிரும் பாருங்க. ராஜாவுக்கு போடுவான். எம்.கே. காந்தியா? மோகன்லால் கரம்சந்த் காந்தி. மோகன்லால் கரம்சந்த் காந்தி. அவன் கையெழுத்து போடுறது எப்படி போடுவாரு? எம்.கே. காந்தி. பாருங்க. 25 சாமியா இருக்காங்க. பேரு இந்த எம்.கே. காந்தியின் போடுறது நல்லா இல்லையா? பேர்ல என்ன எழுத்து டிவி வந்துருச்சா? அல்ல, சிறப்பல்ல. காந்தி குடும்பத்துக்கு பூரா அதானயா? காந்தி குடும்பத்துக்கு பூரா இதே ஞாபகம் வருது. இந்திரா காந்தியின் பேர் வச்சா, ராஜீவ் காந்தி வச்சாலும் இதே தானே வருது. ராகுல் காந்திக்கு அப்படித்தானே இருக்கு. அப்படித்தான் நடக்குது. அந்த ஆளுக்கு சும்மா தான் சுத்துறான். நல்ல விஷயம். நாட்டுக்கு நல்லது. சோனியாவும் சோனியா காந்தி ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே.
ஓகே அப்ப இப்படி ஒரு பேரை நம்ம செட் பண்றதுங்கிறத பார்த்துருவோம். சரி, இப்ப சந்தேகம் எல்லாம் முடிச்சுக்கலாமா? சார் வேலை பாருங்க சார். ஆமாங்க, வெளியூர் போறீங்க, ஊர்ல வந்துட்டு இருக்காங்க, அவருக்கு கூப்பிட்டு போங்க. சரி, இப்ப இதுல தமிழ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பார்த்துருவோம். நிறைய எதிர்பார்க்குறாங்க சார் உங்கள்கிட்ட. நிறைய கத்துக்கிறோம், நிறைய கத்துக்கிறோம், நிறைய படிக்கிறோம். வெள்ளிக்கிழமை எங்க ஐயா கிளாஸ் இருக்கும். எத்தனை மணிக்கு இருக்கு? இல்ல வெள்ளிக்கிழமை கிடையாது. வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? செவ்வாய் புதன் வியாழன் 3 மட்டும். இன்றைய கிளாஸ் இந்த சூப்பர் கயிறுங்களா? அதேதான். சரி, அப்ப நம்ம வெள்ளிக்கிழமை சந்திப்போம். சரி சரி. இப்போ ஃபீஸ்ல இந்த வாரத்துக்குள்ள எல்லாரும் செலுத்திடுங்க. ஓகே சார், பேலன்ஸ் ஓகே 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 ஓகே.